ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நிறைய பேர் வந்து கமெண்டில் அப்பா எப்படி இருக்கார், அப்பாவை யார் பார்த்துக்குறாங்க, அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டு இருக்கீங்க. அப்பாவுக்கு வந்து க்யூர் ஆயிடுச்சு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். கூட வந்து ஒரு அம்மா இருந்து பார்த்துக்குறாங்க. ஆள் போட்டிருக்குது. ஏன்னா நானும் குழந்தைங்கள வச்சுட்டு போக முடியாது. எங்கள் அம்மாவுக்கு லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் காயத்ரியே குழந்தைய வச்சுட்டு போய் அங்கே இருக்க முடியாது. அதனால் ஒரு ஆள் போட்டிருக்குறோம். ஹாஸ்பிட்டல்லே இருந்து பார்த்துக்குறாங்க. என்ன அந்த மெடிசன் எடுத்து கொடுக்குறது, சாப்பாடு போட்டு கொடுக்குறது. கேண்டீனில் அங்கேயே சாப்பாடுக்கு டோக்கன் இலவச பில் பே பண்ணிட்டு வந்துட்டா அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். அப்புறம் டாக்டர் வந்து நடக்க வைப்பாங்க. இப்போ க்யூர் ஆகிடுச்சு, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. க்யூர் ஆகிடுச்சுன்னா நல்லா நடக்க முடியாது. அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலங்க, அதனால் அந்த காலை கொஞ்சம் தூக்கி வாக்கர் வச்சு தான் நடக்க முடியும் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 மாதம் ஆகும் நல்லா க்யூர் ஆகி நல்லா நடக்கிறதுக்கு. கேட்டே இருந்தீங்க, அதனால தான் சொன்னேன். அதுக்கப்புறமா ஒரு அதிசயம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையாலுமே அதிசயம். ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குழந்தைய பசங்க வந்து 2 பேர் இருந்தாங்க குழந்தைங்க. வீடியோவில் கூட போட்டிருப்பேன். அதில் வந்து பெரியவன் என்ன பண்ணிட்டான்னா, எங்கள் வீட்டில் அந்த பந்தல் போட்டிருக்கிறோம்லங்க, ஓலையில் பந்தல் போட்டு மேலே தகரம் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து அந்த கம்பி கொடுத்துருக்கோம்ல, அந்த லைனாக கம்பி, அந்த பந்தல் தாங்கிறதுக்கு அந்த கம்பியை பிடிச்சிருக்கிறான். என்ன பண்ணிட்டான்னா, காலையில் சாப்பிட்டாங்க, மதியானம் சாப்பிட்றதுக்கு நான் வந்து சாப்பாடு போட தரேன்னு சொன்னதுக்கு, இல்லைத்தான் எனக்கு சேமியா வேணும்னு சொன்னான். காசு கொடுத்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து வெங்காயம் தோல் உரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். வெளியில் உட்காரவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே ஃபேனை போட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இவனுங்க கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் என்ன 3 பேர் சண்டை போட்டு கேரம் போர்டு விளையாடலின்னு சொன்னானுங்க. சரிடா, அந்த காயினும் போர்டும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு காயினெல்லாம் பொறிக்க வைங்க, காயின் அங்கங்கே சதுரி விட்டாங்க. பொறிக்க வைங்கிறான்னு நான் வெங்காயம் தொழிச்சிட்டு இருக்கிறேன். அவன் உள்ளே வந்தான். போய் காயின் பொறிக்க வைடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சுகாசம் எல்லாத்தையும் பொறிக்க வைக்க சொன்னேன். அவங்கெல்லாம் வந்து காயின் பொறிக்கிட்டு கம்முன்னு இருந்துருக்குறாங்க. இவன் என்ன பண்ணிட்டா, வெளியில் போனவன் என்கிட்ட பேசிட்டு வெளியில் போகிறான். போய் அந்த கம்பி மேலே பிடிச்சிட்டான். பிடிச்சி தொங்கியிருக்கான். அந்த பார்க்கில் கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சோம்லங்க, அந்த கம்பியில் விளையாடுவாங்க மாறி மாறி கையை பிடிச்சி, அது மாதிரி விளையாடுறதுக்கு பிடிச்சவ கீழே அப்படியே அந்த கையை வலிக்கி விட்டு அப்படியே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து அந்த எலும்பில் வந்து அப்போ கையே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க எல்லாருமே. எனக்கு உயிரே இல்லை. கையை ஒரு மாதிரி திருப்பிட்டு கை அந்த மணிக்கட்டுக்கு மேலெல்லாம் வந்து குழியாட்ட போயிடுச்சுங்க. உள்ளுக்குள்ளே இப்படி குழியாட்ட வளைஞ்சு இப்படி மேம்பாலம் இப்படி இருக்குது. இப்படி இருக்க வேண்டிய கை மேலே இப்படி இருக்குது திருப்பிட்டு. எனக்கு பார்த்தோன்னே உயிரில் நேராக வை தம்பின்னு நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரில. அவன் விழுந்து இப்படி குந்த வச்சு கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். ஏன்டா யாராவது அடிச்சு போட்டாங்களா பசங்க இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு நேராக அங்கேயே போய் உட்கார்ற. எப்படி உனக்குள்ள இவ்வளோ தைரியம்? சாமி, இப்போ நான் தீக்குச்சி உரைச்சிட்டு வர்றேன், வைக்கிறேன், ஒன்றும் ஆகாதுங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கையை நீட்டிடுவேன் கையை. கொஞ்சமாக புத்தி யூஸ் பண்ணி கொஞ்சம் தள்ளி உட்காந்தாங்க. கொஞ்சம் அப்படி உட்கார்றது. அதுக்கப்புறம் கீழே உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தேன். நான் வெளியில் வந்து என்னடா ஆச்சு, யாராவது அடிச்சு போட்டீங்களாடா அவனை அப்படின்னு கேட்டால், இல்லை விழுந்துட்டுன்னு சொன்னான். சரி, அப்படி சும்மா விழுந்துதான் அழுதுட்டுருக்கான்னு சரி எந்திரி போச்சாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சுகாஸ்தான் சொன்னான், மேலே கம்பி பிடிச்சி கீழே விழுந்துட்டான். அப்புறம் கையை பார்க்குற இப்படி இருந்துச்சு. இவன் தான் அப்படி வச்சுருப்பானாட்டுக்கு நேராக வை தம்பி நேராக வை அப்படிங்கிற வைக்க முடியல தேங்கிறேன். எனக்கு உயிரே இல்லை. அவன் கை இருக்கிறது இவ்வளோதான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். எனக்குன்னா பயம்னா அவ்வளோ பயம். அது என்னன்னா இப்படி கூட்டிகிட்டு வந்து நான் இவ்வளோ நாள் பத்திரமா வச்சுருந்து அடுத்த நாள் ஊருக்கு கொண்டு போய் விடுறதுங்க. அவங்க ஊர் கோவில் திருவிழான்னு கூட்டிகிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் கொண்டு போய் விடுறதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சுட்டானே, இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்குன்னா உயிரே இல்லை. எங்கிட்ட பையன் எப்படி வலி தாங்குவா, கை இப்படி திருவிச்சு என்ன சொல்லுவாங்களோ, 1008 யோசனைங்க. அப்புறம் இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இவங்க அப்பா வேலைக்கு போயிருந்தாங்க. வேறு ஆள் போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அவசர அவசரமாக வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா கட்டு போடுற பக்கம் போனால் கை வலி அவன் தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே போய்க்கலான்ட்டு எங்கள் அப்பா அட்மிட் பண்ணிக்கிற பக்கம் போனாங்க. போயிட்டு இல்லைன்னா கூட எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சிருக்காது. டக்குன்னு போயிட்டு அங்கே போனோன்னே நர்ஸெல்லாம் வாய் மேலே கை வைக்கிறாங்க. என்னக்கா இப்படி ஆயிடுச்சு, என்ன ஒன்றா இவன் என்ன ஆச்சு, இது என்ன கை இப்படி திரும்பிட்டு இருக்குதுன்னு. எனக்கு அதுக்கு மேலே என்னடா இவங்களே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு பயங்கரமாக என்ன பண்ணுறதே தெரியலைங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு வரேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு அழுதுட்டு வெளியில் உட்காந்துட்ருக்குறேன். வரவங்களும் சரி விடு, குழந்த மேலே ஏறி விழுந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ, நீங்கள் எதுக்கு அழுதுட்டுருக்குற, அடுத்தது நடக்கிறத பாருங்கள், ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு இது வந்து கிராக் ஆகிருக்குதுங்க, அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு கிராக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டு ஃபஸ்ட்டு போடலாம், காலையில் கூட்டிகிட்டு வாங்க, மறுபடியும் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும், நரம்பு வைக்கணும்னாலாம் சொல்கிறாங்க. எனக்கு உயிரே இல்லை.
அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, 2 கிராக் இருக்குது 2 இடத்துல, கன்ஃபார்மாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பயந்துட்டு ஆப்ரேஷன் எல்லாம் வேண்டாங்கன்ட்டு ஒரு சிலர் என்னென்னாங்க கட்டு போடுறவக்கமே கூட்டிகிட்டு போங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க, அங்கே நீட்டாக கட்டு போட்டு விட்ருவாங்க, இந்த பையன் இருக்கிற கை லட்சணத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண இப்படி இருக்கும் வழி தாங்க மாட்டேன்னு அவங்க ஒரு பக்கம் ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிங்கிரி வளையத்துக்கு இருக்கிறவங்களுக்கு கட்டு போடுறவங்க நம்பர் வாங்கி அங்கே போகிறக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறப்ப அவங்க அப்பா அம்மா இருந்துட்டு வேண்டாங்க இங்கேயே பார்த்துக்கலாம், வழி தாங்க மாட்டோம், ஆப்ரேஷன் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. எனக்குன்னா பச்சைநாயகி அம்மனவே வேண்டிட்டு இருக்கிறேங்க. போகும்போதே ஹாஸ்பிட்டல் போகும்போதே வேண்டிட்டேன், அவங்க ஈழ இருந்தப்பவே வேண்டிட்டேன், எதுவும் ஆகக்கூடாது, ஒரு கட்டில் சரியாயிரும்னு சொல்லணும்னு. ஆனால் கையை பார்த்ததுக்கு இப்படி இருந்ததுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ண சொல்லும் போதுமே இல்லை ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லது பண்ண முடியாதுங்களான்னு நான் கேட்டுட்டு பச்சைநாயகி அம்மன் வேண்டிகிட்டே இருக்கிறேங்க. ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லது பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு வேண்டிகிட்டே இருக்க, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போய்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கட்டு போட்டோன்னே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருணும் அப்படின்னு நான் உண்மையாலுமே அதை தான் வேண்டிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பெட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா நாங்கள் இருந்துக்கிறோம், நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு சின்ன பையனையும் கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிருங்க. அவங்க வீட்டு கோபியில் தான், ஹாஸ்பிட்டல் பக்கம் தானே, சரி அங்கே போய் இருந்துட்டு அப்புறம் காலையில் வாங்க, ஆப்ரேஷன் 11 மணிக்கு மேலே தான் சொல்கிறாங்க, பாப்பெல்லாம் தூங்கிடுவா, சாப்பிட வைங்கன்னு சொன்னாங்கன்ட்டு சரி இருக்கணும்னு தான், சரி குழந்தைங்களும் பார்க்கணுன்ட்டு சக்தி நான் இருந்துக்கிறேன் நீ போயிட்டு வான்னு சொன்னாங்கன்ட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் ஒரு 10:30 11 மணிக்கு மேலே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் அந்த குழந்தைய ஃபோன் பண்ணி சொல்கிற போது கூட பச்சைநாயகி அம்மனை வேண்டுறேன், நான் இவ்வளோ தூரம் வேண்டி நீ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் பண்ணிவிட்டேன், ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அழுதுட்டு எனக்கு மனசே வரல, நம்ம கூட்டிகிட்டு போய் இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பையன் எப்படி வழிதாங்க அந்த இருக்கிற கைக்கு அது பையன் அப்படின்னு 1008 சிந்தனைங்க. அப்புறம் காலையில் அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு 2 மணிக்காட்டு நான் தூங்கிட்டேன். அது வரைக்குமே வெளியில் கூட்டிகிட்டு வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் விடிய காலையில் ஃபோன் பண்ணுறேன், வெளியில் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுருக்குறாங்க ஐசியூவில், ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து ஐசியூவுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க அம்மாவுக்கு தெரியல, அந்த பையனோட அம்மாவுக்கு தெரியல, குழந்தையாவுக்கு தெரியல, தெரியலிங்கன்னி ஆப்ரேஷன் பண்ணுறது தானே கூட்டிகிட்டு போனாங்க, பண்ணியிருப்பாங்க, கட்டெல்லாம் போட்டு விட்டுருக்குறாங்க சுற்றியுமே அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் பையன்கிட்ட கேட்கவும் இல்லைத்த நான் உள்ளே போனானே கையை பிடிச்சி இப்படி நேராக திருப்பினாங்க, எனக்கு வலி தாங்கலின்னு கத்துனேன், உடனே மருத்து போகிற ஊசி போட்டு 2 டாக்டர் பிடிச்சி இப்படி கையை நேராக திருப்பி கட்டு போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இல்லை பையன் இப்படி சொல்கிறா, நீ எதுக்கு டாக்டர்கிட்ட போய் உடனே கேளு அப்படின்னு சொல்லி நர்ஸுக்கிட்ட போய் கேட்டுருக்குறாங்க. அவங்க எங்களுக்கு தெரியாதுங்க, டாக்டர் தான் நீங்கள் கேட்கணும், டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கேட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்குள்ளே அவங்க அம்மா சரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம்ல பாருங்கன்னதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த பொண்ணு வெளியில் வந்து எந்த கடவுள் புண்ணியமோ தெரியல ஆப்ரேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணாமையே கட்டு போட்டுட்ருக்காங்க. இது சீக்கிரமாக சரியாயிரும், கை நேராக வந்துடுச்சு, நீங்கள் வீட்டுக்கும் போய்க்கலாம், டாக்டர் வந்து அனுப்பிச்சுட்ருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் பச்சைநாயகி அம்மனை கும்பிட்டு அழுகிற அந்த தெய்வம் இல்லைன்னா அந்த அதிசயம் நடந்திருக்காதுங்க. அதை தான் நான் சொன்னேன், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி எனக்கு அந்த இடத்துல எப்படி சொல்கிறது அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, பச்சைநாயகி அம்மன் நினச்சி அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு. அப்படி கும்பிட்டு திட்டிட்டு தூங்குற காலையில் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணலின்னு சொல்லும் போது நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து தெரியும். நான் சொல்கிறது எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியல, ஆனால் எனக்கு அந்த இடத்துல ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷமாக இருந்துச்சு. டாக்டர் வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட்டை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்களாமா, 3 வாரத்தில் சரியாயிரும் கட்டு பிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. எனக்குன்னா அவ்வளோ சந்தோஷமாக போச்சுங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு சரியானதுக்கப்புறம் மட்டும் நான் ஒரு டைம் பச்சைநாயகி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறேங்க, ஆனால் பரவாயில்ல கூட்டிகிட்டு போ அதனால என்ன அப்படின்ட்டு அவங்க வீட்டில் சொன்னாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து பத்திரமா விட்டுட்டு புத்திமதி சொல்லிட்டு வந்தாங்க. அதைத்தான் நான் சொன்னேன், அவ்வளோ தூரம் பச்சைநாயகி அம்மன் வந்து பாருங்கள் நம்பிக்கையோடு வேணும்னா அப்படி நிறைவேற்றுறாங்க. இது எனக்கு நிறைய விஷயத்தில் நடந்திருக்குது இந்த மாதிரி அதிசயம், அந்த அம்மா தான் எல்லாமே நடத்தி கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து ஏதோ ஒன்று வேண்டுதல் வைக்கணும்னா கண்டிப்பாக வச்சு அந்த சாமியை முழுமையாக வேண்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? சாமியோட அற்புதத்தை நான் சொல்லணும்ல, அதனால இந்த வீடியோ எனக்கு இப்போ ஒரு 4-5 நாள் ஆனதுனால அழுக வரல. அப்போ அந்த இடத்துல அந்த சாமி நினச்சி அழுதுங்க, இந்த ஒரு அதிசயத்தை நிகழ்த்திருக்கிறீ, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு. நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி தான் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. உண்மையை சொல்லப்போனால் அதான் சாமி கூட துணை இருக்குனாங்க தான் நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோம், எப்போவுமே துணை இருப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக பச்சைநாயகி அம்மன் நினச்சி வேணுங்க, வர முடியலன்னா அங்கேருந்தே வேணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கே நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க, அதுதான் அதிசயம். நிறைய பேர் இப்போ கூட வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பூசாரி சொல்லுவார், நீ சொல்லி இத்தனை பேர் அங்கேருந்து வராங்க இங்கேருந்து வராங்கன்னு சொல்லுவார்.
நினச்சாவே பெருமையாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா குளப்பலூருக்கு வாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த தாய்க்கு ரொம்ப 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 நன்றி. எல்லா கடவுளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி அடிபட்டப்போ வேண்டியிருக்கலாம்ல, வச்சனாயம்மன் ஆப்ரேஷன் இல்லாமல் காப்பாற்றிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. அதனால் இந்த ரிப்ளை வீடியோ போடுறேன். எதுக்குன்னா, எங்கள் அப்பா கீழே விழுந்து எங்களுக்கு தெரியாதுங்க, வந்து தூங்கிட்டு அப்படி சொல்லவே இல்லை எங்ககிட்ட. அடுத்த நாள் கால் ரொம்ப வீங்கினதுக்கப்புறம் தான் சொன்னதுனால, அது சும்மா வரப்புலேருந்து ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொன்ன. அப்படி அதனால் இந்த அளவுக்கெல்லாம் வராது, கட்டு போட்டு அனுப்பிடுவாங்க நானே நினச்சிட்டேன். அப்படி தான் நினச்சோம். ஆனால் அங்கே போயிட்டா சுளுக்கு தான் ஆயிருக்க மாட்டேங்குது, நரம்பு பிறண்டு சட்டக்குது, வீங்கிடுச்சு கால் அப்படின்னு தான் நினச்சோம். வரப்புலேருந்து ஸ்லிப் ஆனேன்னா அப்படி தான் நினைப்போம். அந்த மாதிரி தான் நினச்சோம். காலுமே வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரில, இப்படி லைட்டாக கொஞ்சம் இப்படி வீங்கி இருந்துச்சு, இப்படி லைட்டாக இப்படி சாய்வாக இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு நான் நினைக்கவே இல்லைங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது நாங்கள் அங்கே இல்லவே இல்லை. நான் வீட்டில் இந்த இளவரசன் தான் கூட்டிகிட்டு போனோம். அப்படி அதனால் ஆப்ரேஷன் அப்போவே ஒன்று பண்ணிட்டாங்களாம்மா, உடனே பண்ணிட்டா கட்டு போட்டுருந்தாங்களாம்மா. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வாரம் கழித்து இன்னொரு ஆப்ரேஷன். அதனால் எங்களுக்கு தெரில. ஆனால் இருந்தாலும் அதுவுமே பச்சனாயம்மன் புண்ணியம் தான். இதுக்குள்ளே கதவை உடச்சி ஓடும், டொம்மு டொம்மு ஆராதனா தாங்க, வேறு யாரும் இல்லை. டொம்மு டொம்முன்னு அடிச்சு கையை வச்சுச்சுன்னா என்ன பண்ணுறது, டொம்மு டொம்முன்னு அடிச்சுட்டே இருக்குது. அதுவுமே பச்சனாயம்மன் புண்ணியத்தில் மண்டையில் கீது எங்கேயாவது அடிபட்டுருந்தான். இந்த பையனுக்குமே அப்படித்தான், தலையில அடிபட்டுருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுவும் கடவுள் புண்ணியத்தில் அப்பாவுக்கும் அந்த காலில் சின்ன அந்த ஆப்ரேஷனோட முடிஞ்சதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். வேறு ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணுறது? அந்த சனி திசை நடந்தாவே இந்த ஒரு சிலது நடக்கும். அதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த துர்க்கையம்மனை இந்த மாதிரி அம்மனை பச்சனாயம்மனை வழிபடணும். அவரை சனி பகவானை வழிபட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. சின்ன சின்ன பிரச்சனையோட முடிஞ்சிடும், அவர் துணை இருப்பார், சரிங்களா? நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க, அதனால் சொன்னேன். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே தோணுமில்ல, அதனால தான் சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதுவுமே நாங்கள் வேண்டிட்டு தான் இருக்கிறோம், சீக்கிரம் நல்லாயிடணும் அப்படின்னு. அதனால தான் இந்தளவுக்கு சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு பச்சனாயம்மன் பண்ணியிருப்போம். அப்படி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.